ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் சரி, நம்முடைய ஆதிரத்தினங்கள் ஒவ்வொரு நாளும் சரி, எப்படி லௌகிகத்திலிருந்து அலௌகிகம் மாறினார்கள், எப்படி சிவபாபாவுடன் அனுபவம் செய்தார்கள் அப்படின்று நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் பாக்கிய விதாதாவில் இருந்து. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆதிரத்தினம் மகானாத்மா கட்டாக், அதாவது ஒடிசாவிலிருந்து பிரம்மகுமாரி கமலேஷ் சகோதரி அவர்களை பற்றி. கமலேஷ் சகோதரி அவர்கள் 17 ஜனவரி 1940 அந்த ஆண்டில் பிறந்து தன்னுடைய சரீரத்தை இந்த ஆண்டில் விட்டார். அதாவது 22 நவம்பர் 2025 ஆண்டு, அதாவது போன வாரம் சரீரம் விட்டாங்க. கட்டாக்கிலிருந்து நம் பார்த்திருப்போம், யோகதானம் செய்தோம் கமலேஷ் சகோதரி அவர்களுக்கு. இந்த மாதத்துல அவருடைய அனுபவத்தை நாம் கேட்கலாம், வாருங்கள். கட்டாக் ஒடிசாவில் இருந்து பிரம்மகுமாரி கமலேஷ் சகோதரி அவர்கள் தன்னுடைய அலௌகிக கதையை இப்படி சொல்கின்றார். எனக்கு ஈஸ்வரிய ஞானமானது 1962 ஆண்டு எனக்கு இந்த ஞானம் கிடைத்தது. சாகார பிரம்மா பாபாவை 1965 ஆண்டு நான் நேரடியாக சந்தித்தேன். ஆனால் அதற்கு முன்னாடி கடிதங்கள் மூலமாக தொடர்பு எனக்கு இருந்து வந்தது. அதாவது 1962 ஆண்டிலிருந்து. பாபாவுடனான முதல் சந்திப்பிலே எனக்கு மிகவும் அழகான அனுபவங்கள் ஆனது. இது கேளுங்க, எப்படி ஒரு சின்ன குழந்தை எப்படி வருங்காலத்தில் எப்படி ஆகிறார் அப்படின்று இந்த அலௌகிக கதை கேளுங்கள். என்னுடைய பிராமண குழந்தைகளே, என்னுடைய செல்லங்களே அப்படின்று. இப்படியாக என்னுடைய முதல் சந்திப்பிலே எனக்கு மிகவும் அழகான அனுபவங்கள் ஆனது. நான் மிகவும் பந்தனமுள்ள கோபியாக இருந்தேன். யாரை நான் தேடிக்கொண்டிருந்தேனோ அந்த கடவுளை அடைந்து விட்டேன். கோபிகாக இருந்து பாபாவை பார்த்த உடனேயே அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன். இனி அடைய வேண்டிய வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்று தன்னுடைய அலௌகிக கதை நம்மிடம் கமலேஷ் அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார். நான் முதல் முறையாக பாபாவுடைய மடியில் வந்த பொழுது எனக்கு அந்த அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் எனக்கு ஆனது. அனுபவம், அதாவது அதீந்திரிய சுகத்தை பற்றி சொல்கின்றார். நான் கடவுளுடைய மடியில் வந்துவிட்டேன் என்ற எனக்கு அந்த பெருமிதம் ஏற்பட்டது. பிறகு பாபா என்னை சோதித்தார். என்ன சோதித்தார்? மகளே, நான் என் குழந்தைகளை எவ்வளவு அன்பு செய்கின்றேன், உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் நினைவுக்கு வரவில்லையா? உங்களுக்கு ஏன் அவர்களோடு மோகம் இல்லையா அப்படின்னு கேள்வி எனக்கு கேட்டார். நான் இல்லை பாபா அப்படி என்று சொல்லிவிட்டேன். நானோ உங்களுடைய மகள் அப்படி என்றேன். நான் அதிக சேவை செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லிவிட்டேன். பாபா என்னை மிகவும் அன்பு செய்தார். முதுகில் கையை வைத்து ஷபாஷ் ஷபாஷ் என்று பாபா சொன்னார் எனக்கு. பிறகு பாபாவிற்கு இப்படிப்பட்ட தைரியசாலி மகள்களே எனக்கு வேண்டும் அப்படி என்றார். ஷபாஷ் மகளே, நீங்கள் இப்படியே சேவை செய்து கொண்டே முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். இந்த காலத்துல யாராவது சொல்லுவார்களா? இப்படி சொல்லுவார்களா? சொல்லுங்க. ஒரு மகளுக்கு இப்படி ஷபாஷ் ஷபாஷ் அப்படின்னு சொல்வார்களா? பாருங்கள், இன்னும் என்ன கதைகள் ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு பாருங்கள். இப்படி பாபா சொன்னார். எப்படி சொன்னார்? நீங்கள் என்னுடைய வெற்றி ரத்தினம் ஆவீர்கள் அப்படின்று. அதாவது நிர்மல் சாந்தா தெரியுமா?
நிர்மல் சாந்தா அதாவது பிரம்மா பாபாவுடைய லௌகிக மகள். அவர்களின் பக்கம் திரும்பி பார்த்து, இந்த மகளே இங்கே மதுபனில் அதாவது மனது நிரம்பு வைக்க வேண்டும் அப்படின்று சொன்னார். நான் முதல் முறையே மதுபனில் 3 மாதங்கள் சாகார பிரம்மா பாபாவுடன் இருந்தேன். எவ்வளவு அனுபவம் பாருங்கள். எத்தனை மாதம்? 1 மாதம் 2 மாதம் கிடையாது, 3 மாதங்கள் சொல்கின்றார். அப்போ எனக்கு ஒரே ஜொலிப்பு. அந்த பார்வையிலே பாபா எனக்கு 2 வரதானங்களை கொடுத்தார். ஒன்று, வெற்றியாளர் ஆகுங்கள். 2வது, சேவை செய்து கொண்டே இருங்கள் அப்படின்று. இன்று கூட இந்த வரதானங்கள் நடைமுறையில் ஒவ்வொரு நொடியும் அனுபவம் செய்து கொண்டே இருக்கின்றேன். என்ன வரதானம்? வெற்றியாளர் ஆகுங்கள், 2வது சேவை செய்து கொண்டே இருங்கள் அப்படின்று. அதனால் சாகார பாபாவுடைய அந்த காட்சி கண்களுடைய முன் வரும் பொழுதே என்னுடைய கால்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? மகிழ்ச்சியில், அதாவது பூமியின் மேல் இருப்பதில்லை, அந்த அதீந்திரிய சுகத்தில் மூழ்கி விடுகின்றேன் அப்படின்று தன்னுடைய அலௌகிக வாழ்க்கையை நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார் கட்டாக், அதாவது ஒடிசாவில் இருந்து பிரம்மகுமாரி கமலேஷ் சகோதரி அவர்கள். இப்படியாக எனக்கு பாபாவுடைய இந்த வரதானங்களுடைய காரணத்தினால்தான் இந்த சங்கமகத்தில் ஈஸ்வரிய வாழ்க்கையில் எவ்வளவுதான் அலௌகிக மற்றும் லௌகிக அந்த டெஸ்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க, சோதனைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு சொல்கின்றார். நான் அந்த சோதனையிலிருந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து சதா வெற்றியாளராகவே இருந்தேன். அதாவது தைரியம் மற்றும் சகிப்புத்தன்மை மிகவும் எனக்கு அதிகமாகி விட்டது. பிராமண குழந்தைகளுக்கு உண்மையிலே சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், தைரியம் அதிகமாக இருக்கும். காரணம், தன்னை ஆத்மா என்று உணர்ந்து விட்டார்கள். இந்த உடம்பு அழியக்கூடியது, ஆத்மா அழிவது கிடையாது அப்படின்ற அந்த திடமான எண்ணம் இருக்கக்கூடிய காரணத்தினால் எல்லா பிராமண குழந்தைகளும் எப்படி இருப்பார்கள்? தைரியம், சகிப்புத்தன்மை மிகவும் அதிகமாக இருக்கும். இப்படியாக பல முறை எனக்கு பாபா என்னுடைய முன்னால் நிற்பதாகவே எனக்கு தோன்றும். பல முறை எனக்கு மேடையில் பேசும் பொழுது பாபா தான் செய்விக்கின்றார், நான் ஒன்றுமே செய்யவில்லை, நான் ஒரு கருவி அப்படின்றுதான் தோன்றும். அதனால்தான் இது போல எனக்கு அனுபவம் ஆகிறது. அதாவது என்னுடைய தலையில் கை வைத்து சக்தியை நிரப்புகின்றார் என்ற எனக்கு அனுபவம் ஆகும். பாபா முரளியை சொல்லும் பொழுது நான் பலமுறை பாபாவுடைய நெற்றியில் ஒளி ஜொலித்துக் கொண்டிருப்பதாகவும் அந்த ஜொலிப்பிலிருந்து எனக்கு சக்தி கிடைத்துக் கொண்டிருப்பதாக எனக்கு அனுபவம் செய்திருக்கின்றேன் அப்படின்று தன்னுடைய அலௌகிக கதை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். நான் பாபாவுடைய பல ரூபங்களை அனுபவம் செய்திருக்கின்றேன். சில சமயங்களில் கோபிகளுடன், அதாவது ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ரூபத்தில் நான் அனுபவம் செய்திருக்கின்றேன். சில சமயங்களில் நண்பனுடைய ரூபத்தில் நான் அனுபவம் செய்திருக்கின்றேன். சில சமயத்தில் ஆசிரியர் ரூபத்தில் நான் அனுபவம் செய்திருக்கின்றேன். சில சமயங்கள் குருவினுடைய வரதானி ரூபத்தில் நான் அனுபவம் செய்திருக்கின்றேன். சில சமயங்களில் தெரியுமா, கீழே விழுந்து விட்டவர்களை மேலே தூக்கிவிடக்கூடிய உபகாரி ரூபத்திலும் சரி, சில சமயங்களில் பலவீனமானவர்களுக்கு பலம் தரக்கூடிய அந்த பலவான் ரூபத்திலும் சரி, சில சமயங்களில் துணையற்றவர்களுக்கு துணைவனாக, அதாவது ஏழை பங்காளனாக அந்த சொரூபத்தில் நான் பார்த்திருக்கின்றேன், அனுபவம் செய்திருக்கிறேன் அப்படின்னு ஆணித்தரமாக நம்முடைய ஆன்மீக மூத்த ராஜயோகினி கமலேஷ் அவர்கள் நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நான் பந்தனத்தில் இருந்த பொழுது அந்த சமயத்தில் அன்பான பாபாவுடைய கடிதங்களை எங்களுடைய வீட்டில் உள்ளவர்கள் படிக்க விட மாட்டார்கள். பாருங்கள், ஆரம்பிக்கிறது பாருங்கள். எங்களுடைய வீட்டில் உள்ளவர்கள் படிக்கவே விட மாட்டார்கள். அவைகளை நான் சேலைகளில் மறைத்து வைப்பேன்.
சேலைகளை அதாவது அந்த சேலைகளை துவைத்த பிறகும் அவைகள் கீழே விழாது. பாருங்கள் எப்படி நான் அதை வைத்திருக்கிறேன் அப்படி என்று. யாரோ தன்னுடைய மாயாஜாலத்தினால் அவைகளை சேலைக்குள் மறைத்து வைத்துள்ளதாக எனக்கு தோன்றும். அவர்களால் ஒன்று செய்ய முடியாது. அவர்கள் சும்மாவே இருந்து விடுவார்கள் என்னுடைய லௌகிக குடும்பத்தினர்கள். இது அன்பான பாபாவுடைய மாயாஜாலம் இல்லை என்றால் வேறு என்ன என்று சொல்வது இதை? இன்னொரு அழகான ஒரு அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார். ஒரு முறை என்னுடைய லௌகிக சகோதரன் வந்து, நீ எங்கிருந்தாலும் உன்னை மீண்டும் திரும்பி வீட்டிற்கு அழைத்து செல்வேன், அதாவது குண்டர்களை அழைத்து வருவேன். நீ இருக்க வேண்டுமானால் ஒன்று உன் மாமியார் வீட்டில் இரு, இல்லையா என்னிடம் இரு அப்படி என்று எச்சரித்து விட்டு சென்றார். அப்போ வந்து கமலேஷ் சகோதரி யாரு? மாதாஸ் அப்படின்னு பாபா இப்ப சொல்கின்றார். நான் கொஞ்சம் பயந்து விட்டேன். இந்த விஷயத்தை நான் பாபாவிற்கு அவருடைய அறையில் சொன்ன பொழுது பாபா என்ன சொன்னார் தெரியுமா? பாபா எனக்கு அன்போடு என்னுடைய தலையில் கை வைத்து சொல்றார் பாருங்கள், என்னுடைய தலை மீது கை வைத்து, மகளே நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், நீங்கள் பாபா மீது பலியாகி இருக்கின்றீர்கள், அனுபவியாகி இருக்கின்றீர்கள். உங்களை உலகத்தின் எந்த ஒரு சக்தியும் சரி, பாருங்கள் திரும்ப சொல்கின்றார், உங்களை உலகத்தின் எந்த ஒரு சக்தியும் என்னிடமிருந்து தூரமாக கொண்டு செல்ல முடியாது. பலியாக கூடியவர்கள் பாபாவுடைய கழுத்து மாலையாகின்றார்கள். பாருங்கள், பாபா சொன்னார் இல்லையா, முரளில சாகார முரளில 28/11/2025 சாகார முரளியில் வந்து எல்லா குழந்தைகளையும் சரி என்னுடைய கழுத்து மாலையை ஆக்கி மேலே கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் சாந்திதாமத்திற்கு. அதுபோலத்தான் இன்றைய இந்த பாக்கிய விதாதாவிலிருந்து கமலேஷ் சகோதரி அவர்களுடைய அனுபவம் நமக்கு வந்து கரெக்டாக ஒத்து போகிறது. நீங்கள் பாபாவுடைய கழுத்து மாலை ஆவீர்கள், உங்களை மாயா தோல்வி அடைய செய்ய முடியாது அப்படி என்று சொன்னார். என் தலை மீது கையை வைத்து எனக்கு மிகுந்த தைரியமும் சரி, எனக்கு தெம்பு வந்து விட்டது. அந்த சமயத்தில் என்னுடைய சகோதரர் ஒன்று செய்ய முடியவில்லை, அவர் தோற்றுவிட்டார். பாபாவுடைய வெற்றி எனக்கு ஏற்பட்டு விட்டது. அது எப்படிப்பட்ட பெரிய பந்தனமாகட்டும், இல்லை பயமுறுத்தக்கூடிய விஷயமாகட்டும், என்னை ஒன்று செய்ய முடியாது அப்படின்று அத்தாரிட்டியாக நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார். இப்படியாக இந்த அனுபவத்தை நாம் கேட்டோம் தானே. இனிமேல் நாம் பயம் வருமா இல்ல வராதா? கொஞ்சம் யோசித்துக் கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட சர்வசக்திவா நாம் கூட இருக்கும்போது ஏன் பயம் நமக்கு? இன்னொரு விஷயத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார். இது வந்து 1966 விஷயம். அந்த சமயத்தில் நான் ஒரு சென்டரில் இருந்தேன். அது எந்த சென்டர் சொல்லல. அந்த சென்டரில் இருக்கும் பொழுது நான் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கின்றார். அந்த மாதிரி ஒரு சூழலில் நான் மிகவும் பலவீனம் அடைந்து விட்டேன். எனக்கு நடப்பது கூட கஷ்டமாகி விட்டது. இந்த விஷயம் அனைத்தும் தெரிந்த பாபாவிற்கு எப்படி தெரிந்தது என்றே எனக்கு தெரியவில்லை. அடுத்த நாளே மகளை உடனே மதுபனிற்கு அனுப்புங்கள் அப்படி என்று சாகார பாபாவுடைய டெலிகிராம் எனக்கு வந்தது. இதை கேட்கும் பொழுது, நீங்கள் மதுபனை அனுபவம் செய்ய வேண்டும், அந்த ஸ்திதியை நீங்கள் கொண்டு வாருங்கள். அந்த உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் சரி, நான் என் சுவாசத்திற்கு சுவாசம் பாபா பாபா பாபா, அந்த மதுபனுடைய நினைவில் தான் நான் இருந்தேன் அப்படின்று தன்னுடைய 1966 வருடத்தினுடைய விஷயத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார். நான் மதுபனை அடைந்த பொழுது பெரிய விசித்திரமான அந்த என்னுடைய மயிறு கூசக்கூடிய அளவுக்கு அந்த காட்சியை நான் பார்த்தேன். நான் சென்று அடைந்தவுடன் பாபா என் கையை பிடித்து கொண்டு
தோட்டத்திற்கு அழைத்து சென்று என்னை அருகில் அமர்த்தி கொண்டு முழு செய்தியும் கேட்டார். இது கற்பனையா இல்ல நடைமுறை உண்மையா யோசித்து பாருங்கள். எந்த அப்பா இது போல செய்வார்கள்? உடம்பு சரியில்லாத நேரத்தில் இது போல செய்வார்களா? பாருங்கள். இப்படியாக என்னுடைய தில்லாராம் பாபா என்னுடைய மனதில் ஆசை அறிந்து கொண்டார். அது மட்டுமா, சாகாரத்தில் கேட்டுக்கொண்டு விட்டார். பரந்தாமத்திலிருந்து பிரம்ம பாபாவுடைய நெற்றியில் அமர்ந்து இது போல தில்லாராம் பாபா எங்கேயாவது பார்த்திருப்பார்களா, கேட்டிருப்பீர்களா நீங்கள்? சாகாரத்திலே நான் அனுபவம் செய்து விட்டேன் சிவபாபாவுடைய உண்மையான அன்பை அப்படி என்று அத்தாரிட்டியாக நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார் மூத்த ராஜயோகினி கட்டாக்கில் இருந்து கமலேஷ் சகோதரி அவர்கள். அந்த சமயத்தில் எனக்கு நான் என் அன்பான மனதிற்கு பிடித்தமானவருக்கு முன்னால் அமர்ந்து அனைத்து என்னுடைய மனதினுடைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருந்தேன். இது போல எனக்கு அந்த அனுபவம் ஆனது. பாபா அவ்வளவு அன்பு செய்தார் எனக்கு. அதை இப்ப கூட சரி வர்ணிக்க கூட முடியாது அந்த அனுபவம். நான் என்னுடைய அனைத்து துக்கம், என்னுடைய வலியை மறந்து விட்டேன். அந்த இடத்தில் நான் பாபாவுடைய அன்பில் மூழ்கி விட்டேன். இப்படியாக தில்லாராம் பாபா ஒவ்வொரு குழந்தைகளும் சரி மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும் அப்படி என்ற ஒரே ஒரு அந்த உத்தேசம் தான் பாபாவிற்கு இருந்தது இருந்தது இருந்தது. இப்படியாக இந்த 1966ஆம் ஆண்டு விஷயத்தை சொல்லி அடுத்ததாக ஒரு முறை நாம் நேற்று பார்த்தோம் அல்லவா, சத்தியவதி தீதி. அப்போ சத்தியவதி சகோதரியும் ஊஞ்சலாடி கொண்டிருந்தோம் 2 பேரும். பாபா வந்து நடுவில் அமர்ந்து விட்டார். சத்தியவதி தீதியும் கமலேஷ் தீதியும் 2 பேரும் சரி ஊஞ்சலாடி கொண்டிருந்தார்கள். அப்போ பாபா வந்து நடுவில் அமர்ந்து விட்டார். இந்த அனுபவம் செய்து பாருங்கள். ஊஞ்சல் எதில் இருக்கும் தானே, குடிசைக்கு எதிரில் இருக்கும் பாரு அந்த ஊஞ்சல். அதை அனுபவம் செய்யுங்கள் இப்பொழுது நீங்களும் சரி. இப்போ ஒரு சிறிய அழகான குழந்தை வந்து எங்களுடன் அமர்ந்து விட்டது என்பது போல எங்கள் 2 பேருக்கும் அந்த அனுபவம் ஆயிற்று. அப்போ எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி உண்டாயிற்று அந்த சமயத்துல. அப்பொழுது பாபா சொன்னார் இப்படி, மகள்களே நீங்கள் இவ்வாறு சதா அதீந்திரிய சுகத்தினுடைய ஊஞ்சல் ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு முறையினுடைய பிரச்சனை இது எனக்கு அப்படி என்று சொன்னார். இன்னொரு அழகான விஷயத்தை நம்ம சொல்ல போகின்றார். எனக்கு காய்கறி நறுக்க வேண்டிய அந்த உத்தரவு, அதாவது டியூட்டி இருந்தது. பாபா என்னிடம் வந்து அமர்ந்து விட்டார். ஒரு பக்கம் நான் கொஞ்சம் பயந்து விட்டேன். மற்ற பக்கம் என் பாக்கியத்தை பற்றி பெருமிதம் வந்தது எனக்கு. என்ன பெருமிதம்? மகளே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என பாபா கேட்டார் அந்த சமயத்துல. அதுக்கு நான் சொன்னேன், பாபா காய்களை அந்த பழங்களில் இருந்தும் பழங்களை காய்களில் இருந்தும் பிரித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். யாரிடம்? பாபாவிடம். அதற்கு பாபா இப்படி சொன்னார், மகளே பாருங்கள், நான் உங்களுடைய காய்களை நீக்கிவிட்டு பழங்களில் இருந்தும் பழங்களை காய்களில் இருந்தும் பிரித்து விடுவேன் அப்படின்னு சொன்னார். எவ்வளவு அழகான ஒரு வாக்கியம் பாருங்க. அதனால்தான் உண்மையில் பாபா கூடைக்குள் கைவிட்டார். அதாவது எப்படி அந்த காய்களை பழங்களிலிருந்து பிரித்தே விட்டார். நாங்கள் அதை 2 பிரித்து விட்டோம். இந்த விதமாக பாபா குழந்தைகளை சிரிக்க வைத்து மகிழ்வித்து ஆச்சரியமடை செய்தார். எப்பொழுதெல்லாம் பாபா நமக்கு அருகாமல் இருக்கின்றாரோ அப்பொழுது எல்லாம் நம்முடைய மகிழ்ச்சியினுடைய அலைகள் உண்டாகிவிடும். அப்பொழுது மனம் ஆனந்தத்தால் நிறைந்துவிடும். அப்படி என்று தன்னுடைய அனுபவத்தை கண்ணாமூச்சி விளையாட்டு அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்னொரு அழகான ஒரு அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார். எவ்வளவு அனுபவம் பாருங்கள். இது கொஞ்சம்தான், இன்னும் நிறைய இருக்கும். ஒரு முறை பாபா என்னுடன் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடினார். பாபா வகுப்பிற்கு சென்று கொண்டிருந்தார். அதாவது சிறிய ஆளில் வகுப்பு நடந்து கொண்டிருந்தது.
நான் அந்த சமயத்தில் யோசித்தேன், எந்த வாசல் வழியாக பாபா வருகின்றாரோ அந்த வாசல் வழியாகவே நானும் வகுப்பில் சென்று அமர்வேன் அப்படின்னு யோசித்தேன். பின்னாடி வாசல் வழியாக பாபா வந்து கொண்டிருப்பதை பார்த்து நானும் பின் வாசல் வழியாக சென்றேன். ஆனால் பிறகு பார்த்தால் பாபா முன்வாசல் வழியாக செல்ல ஆரம்பித்தார். எனக்கு தோன்றியது. என்னுடைய கண்களே எனக்கு ஏமாற்றம் தருவது போல எனக்கு தோன்றியது. பிறகு ஒரு நொடி அமைதியாக இருந்துவிட்டு பாபாவிடம் கேட்க விரும்பிய பொழுது அதற்குள் பாபா என்னிடம் கேட்டார், இன்று நீங்கள் பாபாவோடு கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடினீர்கள் தானே அல்லவா? நீங்கள் எங்கு அமர்ந்திருந்தாலும் பாபா உங்களோடு தான் அமர்வார் அப்படின்னு கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடினார். பாருங்கள் எவ்வளவு மேஜிக். அதனால்தான் எப்பொழுதுமே சரி பாபாவுக்குள் அந்த சம்பூர்ண நிலையும் சரி, அந்த முழுமையான நிலையும் சரி தென்பட்டு கொண்டே இருந்தது. அவருக்கு முன்னாடி செல்லும் பொழுது அனைத்தும் மறந்து போய்விடும். அதாவது ஒரு விதமான அலௌகிக மகிழ்ச்சியில் மூழ்கி விடுவேன் அப்படின்றோ தன்னுடைய அனுபவத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். பாபாவுடைய முயற்சி மிகவும் தலை சிறந்ததாக இருந்தது. எப்படி? அமிர்த வேலை, அதாவது 2 மணிக்கு எழுந்து பாபா வந்து அதாவது அந்த யோக சாதனை செய்வார், தவ வலிமை செய்வார். என்ன காரியம் செய்தாலும் சுயம் பாபா தானும் நினைவு செய்து கொண்டே இருப்பார். யாரெல்லாம் சந்திக்கின்றாரோ அவர்களுக்கும் சரி பாபாவுடைய நினைவினை ஏற்படுத்துவார். எப்படி? மிகவும் பரந்த மனம் உடையவராக இருந்தார். அதாவது சிவபாபா மீது மற்றும் சிவபாபாவுடைய தத்துவங்கள் மீதும் அவருக்கு ஆடாத, அசையாத, அழியாத நம்பிக்கை வைத்திருந்தார் பிரம்மா பாபா. அவர் எந்த சூழ்நிலையும் சரி ஆடவில்லை. எப்பொழுது இந்த சமூகத்தில் இந்த ஞானத்தை யாரு ஏற்றுக்கொள்ளவில்லையோ பாருங்கள், இன்று வரையிலும் சரி பிரம்மகுமாரிகள் அவர்கள் வெங்காயம் சாப்பிட மாட்டார்கள், பூண்டு சாப்பிட மாட்டார்கள், யாருடைய கையில் சாப்பிட மாட்டார்கள், அவர்கள் வெள்ளை உடை அணிவார்கள் அப்படின்னு இன்று வரையிலும் சரி இந்த பிரம்மகுமாரியுடைய ஞானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ பல பெரிய பெரிய குடும்பத்தினுடைய தாய்மார்கள், கன்னியாக்கள் வீட்டை விட்டு வந்திருந்தார்கள். அவர்களுக்கு யார் அடைக்கலம் கொடுத்தார்? அடைக்கலம் கொடுக்க வேண்டும் எப்படி என்று அவர்களை காப்பாற்ற, அவர்களை பாலனை செய்ய வேண்டும், காப்பாற்ற வேண்டும். எவ்வளவு தைரியத்தினுடைய விஷயம் பாருங்கள் இது. யாருக்காவது கிடைக்குமா? சிலருடைய மனைவி, சிலருடைய தாய், சிலருடைய மகள், சிலருடைய சகோதரி ஒரு வயதான மனிதரோடு அனைத்தும் விட்டு விட்டு வந்து விட்டார்கள் என்றால் பாருங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், எத்தனை வழக்குகள் போடப்பட்டிருக்கும். இருந்தாலும் சரி பாருங்கள், பிரம்மா பாபா முற்றிலுமாக எப்படி இருந்தார்? கவலையற்ற பாதுஷாவாக இருந்தார், கவலையற்று இருந்தார். உலகத்தினர் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டே இருந்தார். கடைசியில் வெற்றி யாருக்கு கிடைத்தது? அந்த கோபிகளுடையது உண்டானது. எவ்வளவு அற்புதமான அனுபவம் பாருங்கள். யாரெல்லாம் முரளிதரர் சிவபாபா மீது பலியாகி விட்டார்களோ அவருடைய முரளின் மீது கவர்ச்சிக்கப்பட்டு விட்டார்களோ அவர்களுக்கு வெற்றி ஏற்பட்டது, வெற்றி ஏற்பட்டது, வெற்றி ஏற்பட்டது. அதனால் பாபா அனைத்து குணங்களும் நிறைந்தவராக இருந்தார். அந்த குணத்தில் எனக்கு ஒரு குணம் எனக்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்தது. அந்த எந்த குணம் பார்க்கலாமா? அது தாய்மார்களுக்கும் கன்னியர்களுக்கும் சரி மரியாதை கொடுத்து அவர்களை மேலே உயர்த்தினார். அது மட்டுமா, உலகத்திற்கு முன்னாடி கண்ணாடியாக மாற்றினார். அது மட்டுமா, உதாரணமாக மாற்றினார். சிம்பிள் அண்ட் சேம்பிள். தன்னுடைய அனைத்தையும் அவர்களுக்கு அர்ப்பணம் செய்து வெறுமனே கிடையாது, வெறுமனே ஒரு ஆன்மீக தலைவராக மட்டும் இல்லாமல் வெற்றிகரமான
சக்திசாலியான நிர்வாகியாகவும் மாற்றினார். யார? தாய்மார்களை, கன்னியர்களை. பெண் முழு உலகத்திற்காக வழிகாட்டி ஆக முடியும் என்பதை நிரூபித்து காட்டிவிட்டு சென்றார். இப்படியாக தன்னுடைய அனுபவத்தினை நம்முடைய மூத்த ராஜயோகினி கமலேஷ் அவர்கள் எவ்வளவு அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் பாருங்கள். எவ்வளவு விலை மதிக்க முடியாத விஷயங்களை பாருங்கள். பிரம்மா பாபாவுடன் சிவபாபாவுடன் அந்த அலௌகிக வாழ்க்கையை வாழ்ந்து சென்று விட்டிருக்கின்றார். 22ஆம் தேதி தன்னுடைய சரீரத்தை விட்டு சென்று விட்டார் கமலேஷ் சகோதரி அவர்கள். பாருங்கள், இன்னொரு விஷயத்தை சொல்ல போகின்றார். இது கடைசி அனுபவம். இந்த விஷயம் கர்நாடகாவில் இருந்து பார்ட்டி மதுபனிற்கு பாபாவை சந்திக்க வந்திருந்தது. அதில் ஒரு அம்மா பாபாவிற்காக என்ன கொண்டு வந்தார்கள்? வெல்லம், அந்த பொட்டலத்தை கொண்டு வந்திருந்தார். அவர் தன்னை அழைத்து வந்த அந்த பிராமணியிடம் அதை கொடுத்து பாபாவிடம் கொடுக்க சொன்னார். ஆசிரியர் சகோதரி கொண்டு வந்து அனைத்தையும் கொடுத்து விட்டார். ஆனால் அந்த வெள்ள பொட்டலத்தை கொடுக்கவில்லை. பாபா உடனடியாக அந்த பிராமணியிடம் அந்த பொட்டலை எங்கே, அந்த அம்மா கொண்டு வந்த அந்த பொட்டலை எங்கே அப்படின்னு கேட்டார். அதை கேட்ட ஆசிரியர் பதறிவிட்டார். அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த விஷயம் பாபாவுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படி என்று. பிறகு பாபா, சொல்லுங்கள், முதலில் அந்த பொட்டலத்தை கொண்டு வாருங்கள் அப்படி என்றார். எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் அப்படி என்று. அந்த வெள்ள பொட்டலத்தை எப்படி கேட்டிருக்கார் பாருங்கள். அந்த பொட்டலத்தை முதலில் கொண்டு வாருங்கள் அப்படி என்றார். ஆனால் அந்த சகோதரி அந்த பொட்டலத்தை கொண்டு வந்து பாபாவிடம் கொடுத்தார். பாபா அதை திறந்து பார்த்து லட்சி சகோதரியை, அங்கே பக்கத்திலே இருப்பாரு, அந்த லட்சி சகோதரியை அழைத்து, இன்று இந்த வெள்ளத்தினால் இனிய சாதம், அதாவது பொங்கல் போல செய்யுங்கள், அதை பாபாவை சாப்பிடுவார் மற்றும் குழந்தைகளுக்கு ஊட்டுவார் அப்படின்று எவ்வளவு அன்பு வைத்திருக்கார் பாருங்கள். இப்படியாக இன்னும் சொல்லிக் கொண்டே போகலாம். இன்னொரு விஷயத்தை சொல்கின்றார். ஒரு முறை நான் பாபாவிடம் அமர்ந்திருந்தேன். அந்த சமயத்தில் ஒரு பார்ட்டி, அதாவது பாபாவை சந்திக்க வந்திருந்தார்கள். அதில் ஒரு சகோதரர் பாபாவிடம், எங்களில் எந்த சகோதரியும் இங்கு தங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கின்றார்கள். அது திருப்தியாக இல்லை. உடனே பாபாவுடைய ரூபம் மாறிவிட்டது. அதாவது எப்படி என்றால், தர்மராஜ் ரூபத்தை தாரணை செய்து விட்டது போல எனக்கு தோன்றியது. பாபா அந்த சகோதரியிடம், யாருக்குள் மிகவும் தேகத்தினுடைய அகங்காரம் இருக்கின்றதோ அவரோடு யாரும் திருப்தியாக இருக்க முடியாது. அது மட்டுமில்லாது, அதாவது அவர் இருக்கும் இடத்தில் அங்கு யாரும் இருக்க முடியாது. அதனால் முதலில் தன்னுடைய தேகத்தினுடைய அகங்காரத்தினை தியாகம் செய்யுங்கள், அப்பொழுதுதான் திருப்தியாகுவார்கள் அப்படின்னு சொன்னார். இந்த விதமாக அன்பான பாபா பலவிதமான பல ரூபதாரியாகி குழந்தைகளுக்கு அன்பு தருகின்றார். இன்று அளவும் சரி, அவ்யக்த ரூபத்தில் அது அனுபவம் செய்ய வேண்டும். எனக்கு பிரம்ம பாபா சாகாரத்துல பார்க்கல, பிரவேச முறையில் அவ்யக்த பாபா அப்பயும் என்னால பார்க்க முடியல. இப்ப பாருங்கள், பாக்கிய விதாத்தா மூலமாக எவ்வளவு பல ரூபதாரியாக இருக்கின்றார். இன்றளவும் சரி, இது போல அன்பையும் சரி அறிவுரையும் தருகிறார் அப்படி என்று நம்முடைய ஆன்மீக சகோதரி பிரம்மகுமாரி கமலேஷ் சகோதரி எவ்வளவு அழகாக தன்னுடைய அனுபவத்தினை இவ்வளவு நேரமாக நம்மிடம் சொல்லியிருக்கின்றார் அனுபவத்தை. அதனால ஒரு சின்ன ஒரு விஷயம், அவரை பற்றி ஒரு அழகான ஒரு வர்ணனை கட்டுரை நாம் பார்க்கலாம். அன்பான, இவ்வளவு அழகாக சொல்லியிருக்கின்றார் பாருங்கள். வாருங்கள், அவரை பற்றி கொஞ்சம் ஒரு சிறு குறிப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அன்புக்கு உரிய ராஜயோகினி அவர் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கின்றார் கடைசியில. அதாவது யாருடைய கையில் என்றால், இந்திய ஜனாதிபதி ஸ்ரீமதி முர்மு அவர்கள். எதுக்காக கொடுத்தார்கள்? சமூக சேவைக்காக டாக்டர் பட்டம் வழங்கி இருக்கின்றார்கள். அதாவது திரௌபதி முர்மு.
எந்த யூனிவர்சிட்டியில் அப்படி என்றால் மகாராஜா ஸ்ரீராம் சந்திர பஞ்சா டியோ அந்த பல்கலைக்கழகத்தினுடைய 12வது பட்டமளிப்பு விழாவில் ராஜயோகினி டாக்டர் கமலேஷ் தீதிஜி அவர்கள், அதாவது இந்தியாவினுடைய மாண்புமிகு ஜனாதிபதி ஸ்ரீமதி அவர்களிடமிருந்து முனைவர் பட்டம் வழங்கிய, அதாவது கட்டாக் துணை மண்டலத்தினுடைய இயக்குனர் திரௌபதி முர்மு ஜி அவர்கள் தன்னுடைய சமூக சேவைக்காக ஜனவரி 17, 1940 அன்று உத்தரப்பிரதேசத்தினுடைய அதாவது பிரோசாபாத்தில் பிரகேதாஸ் குப்தா மற்றும் கலாபதி குப்தா ஆகியோருக்கு பிறந்தார். ஜனவரி 17, 1940. அவர் ஆன்மீகம் சரி மற்றும் சமூக சேவையை பரப்புவதற்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்திருக்கின்றார். தன்னுடைய 27வது வயதில் பிரம்மகுமாரிகளுடைய அந்த ராஜயோகத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து 1973ஆம் ஆண்டில் அவர் ஒடிசாவுக்கு வந்து, அதாவது கட்டாக்கில், அதாவது பிரம்மகுமாரிகள் மையத்தை நிறுவினார். 73ஆம் ஆண்டு. அங்கே ஆன்மீக செய்திகளை ஊக்குவிக்கக்கூடிய வலுவான அதாவது விருப்பத்துடன் சரி அந்த மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பிரம்மகுமாரிகளுடைய மையங்களை நிறுவுவதில் அயராது உழைத்தார். இன்று ஒடிசாவில் கிட்டத்தட்ட 1050 உயர் படித்த சரணடைந்த சகோதரிகளுடன் கிட்டத்தட்ட 1,50,000 பிரம்மகுமார் மற்றும் பிரம்மகுமாரிகளுடன் மையங்களில் அவரது முயற்சிகள் உருவாகியிருக்கின்றன. பாருங்கள், 1050 பேர் உயர்ந்த படிப்பு படித்து சகோதர சகோதரிகளுடன் 1,50,000 குமாரிகளுடன் மையங்கள் அவர்கள் சரணடைந்திருக்கின்றார்கள். இதுபோல அந்த ஆன்மீக நோக்கங்களை தவிர பாரத் யாக்தா யுப யாத்ரா, சாஸ்வத் யோகி விவசாய விழிப்புணர்வு பிரச்சாரம், அமைதி ஊர்வலம், இரத்த தானம் மற்றும் சுகாதார பரிசோதனைகள் முகாம்கள், அது மட்டுமா வெள்ளம் மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுதல், இது போன்ற சமூக நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றார். அவர் விஸ்வ நாப நிர்மன் அந்த ஆன்மீக சபையை ஏற்பாடு செய்திருக்கின்றார். இப்படியாக அவரது அயராத உழைப்பை பதஞ்சலி யோக சமிதி, அதாவது இந்திய மருத்துவ சங்கம், சென்ட்ரல் ரெட் கிராஸ், குருட் ஃபேங், தபோவன் போன்ற பல அமைப்புகள் அங்கீகரித்திருக்கின்றார்கள். மகாராஜா ஸ்ரீராம் சந்திர பஞ்சா டியோ அந்த பல்கலைக்கழகம் டாக்டர் கமலேஷ் தீதிஜி அவர்களுக்கு டாக்டர் பட்டம், ஆன்மீக மற்றும் சமூக சேவை துறையில் அவர் ஆற்றிய விலைமதிப்பற்ற பங்களிப்பை அங்கீகரிக்கவும் சரி, அதனால் பெருமையுடன் அந்த பட்டத்தை வாங்கியிருக்கின்றார். யாரு? டிஜி கமலேஷ் சகோதரி அவர்கள் எவ்வளவு அற்புதமாக தன்னுடைய வாழ்க்கையை விலை மதிக்க முடியாதாக மாற்றிருக்கின்றார். பாருங்கள், எப்படி இருந்தவர் எப்படி ஆக்கியிருக்கின்றார் பாருங்கள். வெற்றி வெற்றி வெற்றி, சேவை சேவை அப்படின்று அந்த 2 வரதானங்களை எப்படி வாழ்க்கை உருவாக்கிறது பாருங்கள். டாக்டர் பட்டம் வரை அவர் வாங்கியிருக்கின்றார். அப்படி என்றால் நாம் எல்லாம் குமார்கள் நாம் கூட இதை கேட்பதும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு லட்சியம் வைத்துக் கொண்டு இப்படி நாம் உருவாக வேண்டும் அப்படி என்று வெற்றிகரமாக இந்த சங்கமகத்தில் நாமும் சரி பாபாவை வெளிப்படுத்தி வெற்றி பெறுவோம் அப்படி என்று இந்த அலௌகிக இந்த பாக்கிய விதாதா மூலமாக நாம் அறிந்து கொண்டு விட்டோம். பார்ப்போம், நாளைக்கு இன்னொரு அழகான ஆதிரத்தினத்தை பற்றி நாம் பார்க்கலாமா? அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம்
தேச சேவை செய்திடுவோம் தினமே, அது தேவ சேவை ஆகிவிடும் மனமே. தேச சேவை செய்திடுவோம் தினமே, அது தேவ சேவை ஆகிவிடும் மனமே. வீதியெல்லாம் புனிதமாக்கச் செல்வோம், நல்ல நீதி நெறியினிது காக்கச் சொல்வோம். வீதியெல்லாம் புனிதமாக்கச் செல்வோம், நல்ல நீதி நெறியினிது காக்கச் சொல்வோம். நாட்டின் பேதமையை போட்டு எரித்து வருவோம், பேதமையை போட்டு எரித்து வருவோம். பிரம்ம ஜோதியினை ஏற்றி வைத்து வருவோம். தேச சேவை செய்திடுவோம் தினமே, அது தேவ சேவை ஆகிவிடும் மனமே. களவு கொலை கரவினோடு வாழ்ந்தால் ஸ்வர்க கதவு மூடி போகும் என்று சொல்வோம். மக்கள் பிளவு கொண்டு போர் தொடுத்து நின்றால் நல்லுலகமில்லை என்ற உண்மை சொல்வோம். தேச சேவை செய்திடுவோம் தினமே, அது தேவ சேவை ஆகிவிடும் மனமே. மாசு போக்கும் மோன தியானத்தினாலே மன வாசல்களை தூயதாக்கி வைப்போ. சிவ கோலமிட்டு ஜோதி ஏற்றி பாடி, சிவ கோலமிட்டு ஜோதி ஏற்றி பாடி, இந்த ஞான வாழ்க வாழ்க என்று துதிப்போம். தேச சேவை செய்திடுவோம் தினமே, அது தேவ சேவை ஆகிவிடும் மனமே. தேச சேவை செய்திடுவோம் தினமே, அது தேவ சேவை ஆகிவிடும் மனமே. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் சரி நம்முடைய ஆதிரத்தனங்கள் ஒவ்வொரு நாளும் சரி எப்படி லௌகிகத்திலிருந்து அலௌகிகம் மாறினார்கள், எப்படி
சிவபாபாவுடன் அனுபவம் செய்தார்கள் அப்படின்று நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் பாக்கிய விதாதாவில் இருந்து. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆதிரத்தினம் மகானாத்மா கட்டாக், அதாவது ஒடிசாவிலிருந்து பிரம்மகுமாரி கமலேஷ் சகோதரி அவர்களை பற்றி. கமலேஷ் சகோதரி அவர்கள் 17 ஜனவரி 1940 அந்த ஆண்டில் பிறந்து தன்னுடைய சரீரத்தை இந்த ஆண்டில் விட்டார். அதாவது 22 நவம்பர் 2025 ஆண்டு, அதாவது போன வாரம் சரீரம் விட்டாங்க. கட்டாக்கிலிருந்து நம் பார்த்திருப்போம், யோகதானம் செய்தோம் கமலேஷ் சகோதரி அவர்களுக்கு. இந்த மாதத்துல அவருடைய அனுபவத்தை நாம் கேட்கலாம் வாருங்கள். கட்டாக் ஒடிசாவில் இருந்து பிரம்மகுமாரி கமலேஷ் சகோதரி அவர்கள் தன்னுடைய அலௌகிக கதையை இப்படி சொல்கின்றார். எனக்கு ஈஸ்வரிய ஞானமானது 1962 ஆண்டு எனக்கு இந்த ஞானம் கிடைத்தது. சாகார பிரம்மா பாபாவை 1965 ஆண்டு நான் நேரடியாக சந்தித்தேன். ஆனால் அதற்கு முன்னாடி கடிதங்கள் மூலமாக தொடர்பு எனக்கு இருந்து வந்தது. அதாவது 1962 ஆண்டிலிருந்து. பாபாவுடனான முதல் சந்திப்பிலே எனக்கு மிகவும் அழகான அனுபவங்கள் ஆனது. இது கேளுங்க, எப்படி ஒரு சின்ன குழந்தை எப்படி வருங்காலத்தில் எப்படி ஆகிறார் அப்படின்று இந்த அலௌகிக கதை கேளுங்கள் என்னுடைய பிராமண குழந்தைகளே, என்னுடைய செல்லங்களே அப்படின்று. இப்படியாக என்னுடைய முதல் சந்திப்பிலே எனக்கு மிகவும் அழகான அனுபவங்கள் ஆனது. நான் மிகவும் பந்தனமுள்ள கோபிய